சார் பிரைம் மினிஸ்டர் செகண்ட் டைம் சந்திச்சிருக்கோம். என்ன சொன்னாங்க சார்? நிறைய கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம். ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். வணக்கம் சிஎம் சார். சும்மா டெல்லி பெயரை கட்டாலே அள்ளில்ல போல இருக்குது உங்களுக்கு. தெருக்கி விடுறாங்க போல பத்திரிகையாளர்கள். சிஎம் சார் விஜய் சார்னு கத்துறாங்க. மனசாட்சி இல்லாமல் காரில் ஏறி வரீங்க நீங்கள். அவ்வளோ பயமா? பதில் சொல்ல தெரியாதா உங்களுக்கு? யாராவது எழுதி கொடுக்கணுமா? இல்லை அவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? சிவனே நீங்கள் நடிச்சிட்டு இருந்திருக்கலாம்ல, தப்பு பண்ணிட்டீங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து 3வது வருஷம் சிஎம் ஆகிட்டீங்க. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த குட்டீஸ்கள்லாம் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது டெல்லியில் பல மாநிலங்கள் ஒன்றாக இணைந்து அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்திருக்குது. அதில் நம்ம தமிழகம் சார்ந்து நம்ம முதல்வர் போய் கலந்துக்கிட்டாங்க. தமிழகத்துக்கு என்ன தேவை அப்படின்றத அங்கே போய் பேசியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் காவேரி பிரச்சனை இல்லை, கச்சத்தீவு பிரச்சனை இல்லை, பரந்தூர் விமானம் அந்த பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி குறிப்பாக எந்த பிரச்சனையும் பேசலை. பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையை அவர் பேசலை. ஏன்னா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, அந்த பக்கம் பாஜக இருக்குது. பாஜக தான் நிதி வாங்கணும். அதனால் காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே காங்கிரஸ் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் ஆதரிச்சிட்டோம் அப்படின்னா பாஜக கிட்டேருந்து நிதி வாங்க முடியாது. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம முதல்வர் மாட்டிக்கிட்டதுனால எது குறித்தும் பேசலை. வாயே திறக்க வேண்டாம். தலைமைச் செயலகத்தை நம்ம எப்படி கண்ணாடி போட்டுட்டு இப்படி இருப்போமோ அதை அப்படியே அங்கேயே மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல நம்ம தமிழக முதல்வர். பார்த்தீங்கன்னா மற்ற மாநில முதல்வர்கள்லாம் நல்லா சிரித்து சிரித்து பேசியிருக்காங்க பக்கத்தில். இவர் அப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காப்புல. பேசுகிற சீன் எந்த சீனுமே வெளியில் வரலைங்க. சரி, பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்கல்ல, சொல்லலாம்ல, வேற எதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். உள்ள என்ன நடந்தது, தமிழகம் சார்ந்து நீங்கள் என்ன பிரச்சனையை முன் வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைமு. அப்போ அதையாவது நம்ம தெரியப்படுத்தலாம்ல. அது கூட இல்லை, அவங்கள விடுற மாதிரி இல்லை. வர்றப்பெல்லாம் விஜய் சார் சிஎம் சார் கத்திட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க ஒரு சிஎம் இந்த மாதிரி இருக்கிறாருல்ல, மௌனமாக யார் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் பிரச்சார வாகனத்தில் தான் நான் பேசுவேன், ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் நான் பேசுவேன், அப்போ தான் எனக்கு வீரம் வரும்னு இருக்கிறாருல்ல, இதெல்லாம் தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டு பண்ணும். நீங்கள் இதை சாதாரணமாக கடந்து போக முடியாது. மௌனமாக இருந்தே தமிழகத்தை அழிக்க போகிறார் வேணாலும் பாருங்கள்.